ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வசந்தி. வெல்கம் டு மம்மி டாடி சேனல். இன்னைக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷனல் ஸ்டோரி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ரெட்டை கிளிகள். ஒரு பெரிய காடு. அந்த காட்டில் ஒரு ஆண் கிளியும் பெண் கிளியும் சந்தோஷமாக வாழ்ந்து வருது. அந்த பெண் கிளி கருத்தரிச்சு 2 குட்டி கிளிகள் இடுது. அந்த காட்டுல இருக்க ஒரு பெரிய மரத்துல பொந்து அமைச்சு அந்த 4 கிளிகளும் சந்தோஷமா வாழ்ந்து வருது. அந்த 2 குட்டி கிளிகளும் இறை தேட முடியாது. அப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிறந்திருக்கு. அதனால இந்த அம்மா ஆண் கிளியும் பெண் கிளியும் இறை தேடுறதுக்காக வெளியில போகுங்க. அப்ப அந்த 2 கிளிகளும் ஒரு வேடனோட வலையில மாட்டிக்குதுங்க. அந்த நேரம் பார்த்து அந்த காட்டுல காலநிலைகளும் சரியில்லை. பலமா புயல் காத்து வீசுது. அந்த புயல் காத்துல அந்த பொந்துல இருந்த 2 குட்டி கிளிகளும் அப்படியே பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கு. அந்த புயல் காத்துல அந்த மரமும் வேரோட சாஞ்சு கீழே விழுகுது. அந்த 2 கிளிகளும் அந்த புயல் காத்துல வேற வேற திசைகள்ல போய் மாட்டிக்குதுங்க. அதுல ஒரு கிளி திருடர்களோட கையில மாட்டிக்குது. அந்த 2வது கிளி அந்த காட்டுல எங்கிக்கிட்டு ஒரு குறுகுலத்து ஓரமா போய் மாட்டிக்குது. அந்த 2 கிளிகளும் வேற வேற திசையில போய் தன்னோட வாழ்க்கைய ஆரம்பிக்குதுங்க. அந்த திருடர்கள் அந்த கிளிய பார்த்தோன்னே நினைக்கிறாங்க, ரொம்ப குட்டியா இருக்கு, இதை நம்ம கூடயே வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடர்கள் அந்த கிளிய வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த குருகுலம் பக்கமா போன அந்த கிளி அந்த குருகுலத்திலேயே இருக்க உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே அங்க இருக்க மரங்கள்லயே தங்கி அங்கேயே அதோட வாழ்க்கைய நடத்துது. அப்ப அந்த காட்டுக்கு அந்த நாட்டோட அரசர் வேட்டைக்காக குதிரையில வந்துகிட்டு இருக்காரு. அப்ப ஒரு இடத்துல இளைப்பாடுறதுக்காக ஒரு மரத்தோட நிழல்ல நிற்கும் போது உடனே அந்த திருடர்கள் வளர்த்த கிளி என்ன செய்யுது அப்படின்னா, இங்க வாங்க வாங்க, இங்க ஒருத்தன் வந்திருக்கான், இவன் நிறைய அணிகலன்கள்லாம் அணிஞ்சிட்டு இருக்கான், அவனை கட்டி வச்சுட்டு நம்ம அந்த நகைகளை எல்லாம் திருடிக்கலாம், வாங்க வாங்கன்னு கூப்பிடுது. உடனே அந்த அரசர் ஐயோ திருடர்கள் கையில மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை கொன்றுவாங்களேன்னு நினைச்சு தப்பிச்சு மறுபடியும் குதிரையை வேகமா செலுத்தி வேற ஒரு திசை பக்கமா போய் நின்று இளைப்பாறாரு. அது அந்த குருகுலம் இருக்கிற திசை. உடனே அங்க இருந்து ஒரு கிளி கூப்பிடுது, வாங்க வாங்க, இங்க ஒருத்தன் நிக்கிறான், அவன் ரொம்ப சோகமான ஒரு மனநிலையில இருக்கான், அவனுக்கு தண்ணி கொண்டுட்டு வாங்க, அவன் உயிரை காப்பாத்தணும் காப்பாத்தணும்னு சொல்லி கத்துது. உடனே உள்ள இருந்து அந்த குருகுலத்துல இருந்து அந்த குரு தண்ணி கொண்டு அவருக்கு தெளிச்சு விட்டு அவரை குருகுலத்துல கூப்பிட்டு அவருக்கு உபசரிப்பும் பண்றாரு. உடனே அந்த அரசர் அந்த குருவை பார்த்து கேட்கிறாரு, இந்த காடு ரொம்ப புதுமையாக இருக்கு, இந்த காட்டுல வேட்டையாடுவதற்காக நான் வந்தேன், இந்த காடு என்னோட மனநிலையவே மாத்திருச்சு, இந்த காட்டுல 2 கிளிகளை நான் பார்த்தேன், ஒரு திசை ஓரமா ஒரு கிளி பார்த்தேன், அந்த கிளி என்னோட நகைகளை திருடுறதுக்காகவும் என்னை கட்டி வைக்கிறதுக்காகவும் திருடர்களை கூப்பிட்டுச்சு, நான் உங்க குருகுலம் ஓரமா வந்துகிட்டு இருக்கும் போது இங்க ஒரு கிளி என் உயிரை காப்பாத்துறதுக்காக உங்களை அழைக்குது, 2மே எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை தருது, இந்த 2 கிளிகளும் ஏன் இந்த மாதிரி வேறு வேறு மனநிலையோட இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அரசர் குரு கிட்ட கேட்கிறாரு. உடனே குரு சிரிச்சுக்கிட்டே அரசரை பார்த்து சொல்றாரு, நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன், இந்த 2 குட்டி கிளிகளுமே ஒரு தாய் வயிற்றுல பிறந்த கிளிகள் தான், வேறு வேறு திசையில அந்த புயல் காத்துல வந்தனால வேறு வேறு திசையில அதோட வாழ்க்கையை தொடங்கினாங்க. அந்த நீங்க முதல் பார்த்த கிளி திருடர்கள் கையில மாட்டிக்கிச்சு, அதனால அந்த திருடர்களோட புத்தி இந்த கிளிக்கும் இருக்கு, அவர்களோட வளர்ப்பில் வளர்ந்த கிளி அவர்களுடைய எண்ணம் போலவே வளருது, அதோட குணாதிசயம் அப்படியே இருக்கு, இந்த கிளி என்னோட குருகுலத்திலே வளர்ந்துச்சு, இந்த கிளி தான் சொல்ற நீதி கதைகள் அறிவுரைகள் வாழ்க்கை நெறிகளை எல்லாம் கேட்டு கேட்டு வளர்ந்துச்சு, அதனால இதோட குணாதிசயம் ரொம்ப நல்ல விதமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதே போலதாங்க ஒரு குழந்தை பிறக்கும் போது அதோட குணாதிசயம் நன்றாகத்தான் இருக்கு. ஒரு குழந்தையோட பிறப்பு
குணாதிசயத்தை வந்து தீர்மானிக்காது. அது வளர்ந்த விதம், வளரும் சூழல், சேரும் சேர்க்கை, இதையெல்லாம் வச்சுதான் ஒரு குழந்தையோட குணாதிசயம் வந்து நிர்ணயிக்கப்படுகிறது. அதனாலதான் பெற்றோருக்கும் குருவுக்கும் வந்து ரொம்ப குழந்தை வளர்ப்புல வந்து ஒரு முக்கிய பொறுப்பு இருக்குன்னு நம்ம சொல்றோம். ஒரு குழந்தைக்கு வந்து நல்ல விஷயம் கெட்ட விஷயம் ரெண்டையுமே கத்து கொடுத்து ஒழுக்க நெறியோட ஒரு குழந்தைக்கு வளர்த்து வரணும். வளரும் சூழல் தான் வந்து ஒரு குழந்தையை நல்லவனா கெட்டவனாங்கிறத வந்து நிர்ணயிக்குது. அதனால ஒரு குழந்தையை வளர்க்கும் போது ரொம்ப கவனமாகவும் ரொம்ப வந்து ஒழுக்க நெறிகளோட சொல்லி கொடுத்து அறிவுரை சொல்லி கொடுத்து தான் ஒரு குழந்தையை வளர்க்கணும். அதுதான் வந்து இந்த கதை சொல்லுது. ஒரு குழந்தை எப்படி நம்ம வளர்க்கப்படுகிறதோ அதுதான் அவனுடைய வாழ்க்கையாகவே, அந்த குழந்தையின் வாழ்க்கையாகவே அமைகிறது. அதனால எல்லா குழந்தைகளையும் ரொம்ப அறிவுரையோட, ரொம்ப அரவணைப்போடையும் ஒழுக்க நெறிகளோடையும் சொல்லி கொடுத்து வளர்த்தோம் அப்படின்னா அந்த குழந்தை வந்து நல்ல ஒரு செழுமையான வாழ்க்கையை வாழும் அப்படிங்கிறது தான் இந்த கதை நமக்கு எடுத்து சொல்லுது. ஒரு குழந்தையின் பிறப்பு அப்படிங்கிறது வந்து குணாதிசயத்தை தீர்மானிக்காது, அவனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்காது. அவன் வளரும் வீதம், சூழல், இதுதான் வந்து அவனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. ஓகே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.